வணக்கம். நம்மோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இங்கே ரோகிணி வந்து மனோஜ் கால் பண்ணுறாங்க. மனோஜ் செம்ம கோத்தில் இருக்காங்க. ரோகிணி மேலே ஃபோன் எடுக்காமல் விட்டுறாங்க. அப்போ வந்து இங்கே ரோகிணி வந்து இவனை எப்படியே விட்டால் சரிப்பட்டாவது அவங்க அம்மா வந்து எப்படின்னா அவனை மாற்றுவாங்க. நம்ம வேறு வழியில் அவனை ஃபோன் பண்ணி எப்படியாச்சும் அவனை ஃபோன் எடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி நினச்சிட்டு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. இங்கே மனோஜுக்கு ரொம்ப வந்து ஃபோன் எடுத்து நல்லா திட்டுவோம் சொல்லி இங்கே வந்து ஃபோனை எடுக்கிறாங்க. எடுத்த உடனே இங்கே ரோகிணி வந்து மனோஜ் என்னை மன்னிச்சிட்டு மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் இந்த என்ன ரோகிணி இல்லை தப்பையும் பண்ணிவிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் எழுதிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே வந்து ரோகிணி எனக்கு தெரியாமல் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன கொஞ்சம் விட்டுருந்தா இப்போ அம்மாவே ஜெயிலுக்குள்ளே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி என்னை மன்னிச்சிடு தெரியாமல் பண்ணிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் சரி இப்போ எதுக்கு கால் பண்ண சொல்லி கேட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து நீ எப்படி இருக்க அவனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சா கால் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் நீ இப்படி பண்ணியிருந்தா நான் அப்படி நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இந்த ரோகிணி என்ன மனோஜ் எப்படிலாம் சொல்லிட்டு இருக்கான்னு கேட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் வந்து பின்ன நீ பண்ண வேலை சும்மா வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி அதை கிளியர் பண்ணுறது அப்போ உனக்கு கால் பண்ணேன் எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் என்ன விஷயத்த சொல்ல போகிறேன் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து ரோகிணி வந்து இனிமேல் எல்லா விஷயமே சொல்லுவேன் நீ ஒரு இடத்துக்கு மட்டும் வாயாம் சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து இங்கே பாரு என்னெல்லாம் வர முடியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனையிட எங்கள் அம்மா உங்ககிட்ட பேச வேணாம் சொல்லியிருக்காங்க, என்னால் வரலாம் முடியாது அப்படின்னு மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து இதெல்லாம் இப்படி விட்டால் சரியாகாது மனோஜ் நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல ஒரு நிமிஷம் வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து இங்கே பாரு ஒரு வாட்டி தான் வருவேன் அதை விட்டு அப்போ வா இப்போ வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இருந்தேன் அவ்வளோதான் பண்ணேன் சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து இல்லை நான் சைட்லேருந்து என்ன விளக்கமோ நான் அவங்ககிட்ட கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நீயே முடிவு பண்ணிக்கோ ஏன் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து சரி சார் நான் கிளம்புறேன் எங்கே வரணும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் வா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து சரி நான் வரேன் சொல்லி இங்கே மனோஜ் வந்து அவசர அவசரமாக கிளம்பி காஃபி ஷாப்புக்கு போகிறாங்க. ஆனால் ரோகிணி வரல, என்ன வர சொல்லிட்டு இன்னும் வராமல் இருக்கான்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் வந்து வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் வர மாதிரியே தெரியல. அப்போ தான் வந்து ரோகிணி கால் பண்ணுறாங்க. என்ன எங்கே இருக்க அம்சம் கேட்டுட்டு இருக்காங்க. ரோகிணி வந்து இதே மனோஜ் வந்துட்டேன் ஒரு 5 மினிட்ஸ் அம்சம் கேட்டு இருக்காங்க. என்ன எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா, எனக்கு அவ்வளோ வேலை கிடக்குதுன்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே ரோகிணி வந்து மனோஜ் என்னை மன்னிச்சிட்டு மனோஜ் தான் வந்துடுறாங்க கொஞ்சம் டிராஃபிக் சொல்லிட்டு இருக்காங்க, சரி சீக்கிரமாக சொல்லி இங்கே வந்து மனோஜும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கரெக்டாக ரோகிணி வந்துடுறாங்க. வந்துட்டாங்க எனக்கு தான் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ரோகிணி எப்படியாச்சும் உங்கள் மனசை மாற்றி ஆகணும், இனிமேட்டு விட்டுருந்தா அவங்க அம்மா வந்து மொத்த மனசையும் மாற்றிடுவாங்க, நம்மளை பிரிச்சுடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் வந்து அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன் கேட்டு இருக்காங்க. அப்போ இங்கே ரோகிணி வந்து மன்னிச்சிடும் மனோஜ் நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், அதுக்கு நீ பேசாமல் இருப்பியா, உங்கள் அம்மா பேச்சு தான் நீ கேட்பியா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே மனோஜ் வந்து பின்ன எங்கள் அம்மா பேச்சு தான் இல்லாமல் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் கரெக்டாக என்ன தேடி பார்த்தீங்கன்னா இங்கே பார்வதியும் விஜயாவும் வழியில் போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வந்து விஜயா கொஞ்சம் டயர்டாக மாதிரி இருக்கு, ஏதாச்சும் டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு போமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜயா வந்து பார்வதி இங்கே எதுவுமே டீ கடை இருக்கிற மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே பார்வதி வந்து விஜயா அங்கே காஃபி ஷாப் இருக்கு, காஃபி குடிச்சாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லி இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் வந்து என்ன போமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பார்வதி வா நான் தான் சொல்லிட்டேனே எனக்கு டயர்டாக இருக்கு வா நம்ம போவோம் இல்லைனா வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லி இங்கே வந்து பார்வதின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் சரி வா போகலாம்னு சொல்லி இங்கே வந்து 2 பேருமே போகிறாங்க. போயிட்டு இந்த காஃபி ஆர்டர் பண்ணிட்டு ரோகிணியோட பக்கத்து டேபிள் அதாவது முன்னாடி டேபிளில் உட்காந்துருக்காங்க. இங்கே அவங்க 2 பேருமே கண்டுபிடிக்க முடியல. மனோஜ் வந்து லைட்டாக திரும்பின மாதிரி இருக்காரு, ஆனால் அவர் விஜயனால கண்டுபிடிக்க முடியல. இவங்களும் பேசிகிட்டு இருக்காங்க ஆர்வமாக. கரெக்டாக காஃபியும் வருது, வந்த உடனே குடிச்சிட்டு வந்து இங்கே மனோஜ் இங்கே பாரு ரோகிணி இனிமேட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, எங்கள் அம்மா பேச்சு தான் நான் கேட்பேன், அதை தவிர்த்து நான் வேறு நாள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து மனோஜ் ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவன் எப்படியாச்சும் நம்ம வழி கொண்டு வரான்னு பார்த்தா இவன் திருப்பி அங்கேயே வந்து நிற்கிறானே என்ன பண்ணுறதுன்னு தெரியும் சொல்லி இங்கே வந்து ரோகிணி நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் இங்கே பாரு ரோகிணி எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ரோகிணி வந்து என்ன மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாரு எனக்கு டைம் ஆகுது நான் கிளம்புறேன் சொல்லி இங்கே வந்து மனோஜ் போகும்போது கரெக்டாக விஜயம் பார்த்துட்றாங்க. மனோஜ் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன் சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. கரெக்டாக ரோகிணி வராங்க வந்துட்டு ஓ அப்போது எனக்கு தெரியாமல் இவகிட்ட நீ பேசிகிட்டு இருக்க அப்படி தானே சரி இங்கே வந்து விஜயம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் மனோஜ் தான்மா அப்படிலாம் இல்லைம்மா சொல்ல வரதுக்குள்ளே இங்கே விஜய் அப்போ நீ எனக்கு மரியாதை கொடுக்குறது இல்லை அவளுக்கு தான் மரியாதை கொடுக்குற, அவள் பேசணும்னு சொல்லி அவள் எங்கே கூப்பிட்டாலும் நீ போகிற அப்படி தானே சொல்லி இங்கே வந்து விஜயம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் தான்மா என்ன தப்பாக நினச்சிக்காதீங்கம்மா, அவள் திடீர்னு கூப்பிட்டா நல்லா வந்தேன் இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் இங்கே பாடுறா நீ என்ன எப்படி போனோன்னு நல்லாவே தெரியும், இனிமேட்டு என் வீட்டு பக்கம் வந்துடாத அவ்வளோதான் சொல்லி இங்கே வந்து விஜயன் சொல்லிடுறாங்க. இது கேட்டோம் மனசுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி, என்னம்மா திடீர்னு இப்படியோ சொல்கிறான்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து பின்ன என் வாக்கு கேட்காம நீ போயிருந்தானா நான் என்ன பண்ண முடியும், அது இல்லாமல் இவகிட்ட பேசியிருக்க அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாதா, கொஞ்சம் விட்டுருந்தா என்னை ஜெயிலே போக வச்சிருப்பா, அப்படிப்பட்டவகிட்ட நீ இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி இங்கே வந்து விஜயன் கேட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து அம்மா எனக்கு புரியுதுமா நான் அவள் கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தாம்மா வந்தேன், நான் அவகிட்ட பேசியிருக்காங்கலாம் வரலாமா சொல்லி இங்கே வந்து மனோஜ்
சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து விஜய் இங்கே பாடுறான், நீ இந்த என் வீட்டில் வந்துடாத, அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, நீ அவகிட்டே பேசு, நீ அவ கூடயே இரு, அவ்வளோதான் அப்படி சொல்லி இங்கே வந்து ஸோ விஜய் சொல்லிட்டு கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.